வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த சாம்பல் புதனிலிருந்து மீண்டுமாக நாம் தபசு காலத்தை ஆசரிக்க இருக்கிறோம். வருடம் தவறாமல், வரிசை மாறாமல் எல்லா நாட்களையும் இந்த தபசு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளையும், அந்த ஆராதனையில் வாசிக்க வேண்டிய பகுதிகளையும், பாட வேண்டிய பாடல்களையும், சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளையும் மரபு மாறாமல் வழக்கம் போல நாம் கேட்கப் போகிறோம், ஆசரிக்கப் போகிறோம். சரி, இந்த ஆண்டு தபசு காலத்தில் நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் என்ன? இறை அனுபவத்தில் நான் இன்னும் அவரோடு நெருங்கி சேர்வதற்கு இந்த 40 நாட்களை எப்படி நான் நடத்தி செல்ல வேண்டும் அல்லது கடந்து வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். கடவுளிடத்தில் எனக்கு அறிவை கொடு, ஞானத்தை கொடுன்னு நாம் தினந்தோறும் கேட்க வேண்டிய நாட்கள் இவை. அப்போ இவ்வளோ நாள் அறிவு இல்லையா, ஞானம் இல்லையான்னு கேட்காதீங்க. இந்த உலகத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது, சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவற்றையெல்லாம் இந்த 40 நாளில் நாம் பயிற்சி எடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால் உலக பிரகாரமான எவ்வளோ வேலைகள் இருந்து நடுவில் அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தார். இந்த 40 நாள் இறைவன் எனக்காக அவருடைய மரணத்தை அடைவதற்கு தயார் செய்து தன்னை தயார்படுத்தி கொண்டு சிலுவை மரணத்துக்கு தன்னை கொண்டு போய் நிறுத்தியது போல நானும் என் வாழ்க்கையிலே சரியாக வாழ்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அதில் முதல் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு ஞானம் தேவை. அறிவு வேறு, ஞானம் வேறு. ஏற்கனவே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொன்று இருக்குது, உலகத்திலிருந்து கிடைக்கிற ஞானம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கிற ஞானம்னு ஒன்று இருக்குது, அனுபவம்னு அதுக்கு பேர். ஆனால் பரத்திலிருந்து ஒரு ஞானம் வரும். அப்போ பரத்திலிருந்து ஒரு ஞானம் எனக்கு வேணும். இந்த 40 நாளில் நம்ம கேட்க வேண்டியது இன்னிலிருந்து, எப்பா எனக்கு நான் படிச்சிருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கேன், வேலை செய்யும் போது அனுபவம்லாம் எனக்கு இருக்குது, பல பேரை பார்த்துருக்கேன், பல நூல், அந்த உலகியல் ஞானம்லாம் இருக்குது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம், உலகிலிருந்து வருகிற ஞானத்துக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயம் வித்தியாசம் இருக்குது. உலக ஞானம் என்பது டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட உலக ஞானத்தில் வரும். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்? யாக்கோபு 3:17 இருக்குது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலில் சுத்தமுள்ளதாயும் க்ளீனாக இருக்கும். அதில் எந்த மாசு மறுவு கிடையாது, எந்த ஹிடன் அஜெண்டா கிடையாது, எந்த உள்நோக்கம் கிடையாது, யாரையும் வீழ்த்தவோ தாழ்த்தவோ அது நினைக்காது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாயும், இரண்டாவது சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இருக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படின்னா, எங்கே போனாலும் சமாதானத்தை தான். சமாதானம் இல்லாத இடத்துல கூட அவங்க சாந்தமாக இருப்பாங்க. ஒன்று அவங்களால சமாதானம் ஏற்படும், இல்லை வேறு இடத்துல சமாதானம் இல்லாத இடத்துல அவங்க இருக்க வேண்டிய நிலைமை, அந்த இடத்துல அவங்க சாந்தமாக இருக்காங்க. இந்த சமாதானமும் சாந்தமும் வரணும்னா என்ன தேவை? அடுத்து சொல்லு, இணக்கம் உள்ளதாயும், எல்லோருடையும் ஒத்து போகிறவங்களாக இருப்பாங்க. நான் தனியாக இருப்பேன், நான் பெரிய ஆளுலாம் சொல்ல மாட்டாங்க. பரத்திலிருந்து வர ஞானம் எப்படிலாம் இருக்குது? முதல்ல சுத்தமாக இருக்கும், க்ளீன். ரெண்டாவது சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாக இருக்கும். மூன்றாவது எப்படி தெரியுமா இருக்கும்? இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். எல்லார் மேலும் இறக்கும், கோவப்படுறதில்லை, எரிச்சல் இருக்குது. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் நற்கனி நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கும் அப்படின்னு முடியும். அப்போது இந்த 40 நாளில் கடவுளே, இந்த குவாலிட்டிஸ் உள்ள அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இந்த ஆண்டு தபசு காலத்தில் இந்த ஞானத்துக்காகவே நாம் தொடர்ந்து இந்த 40 நாட்களும் நான் சின்ன சின்ன வெளிச்சத்தை வடிவமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனவே உலக ஞானம்னு ஒன்று இருக்குது. அது அறிவால், அனுபவத்தால், நூல்களால் மற்றும் பல்வேறு காரியங்களால் இந்த உலக ஞானம் வரும். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் மாயமற்றதாக இருக்கும், சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாக இருக்கும், இரக்கத்தாலும் நற்கடிகளிலும் நிறைந்ததாக இருக்கும், பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதாக இல்லாமல், யாரையும் இவங்க பெரிய ஆள் இவங்க சின்ன ஆளுன்னு சொல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும். அடுத்தது மாயமற்றதாக இருக்கும். சும்மா நடிக்கிற, அன்பு செலுத்துகிற மாதிரி, அறிவாக இருக்கிற மாதிரி நடிக்காது, அது தெளிவானதாக இருக்கும். அத்தகைய ஞானத்தை இந்த தபசு காலம் முழுக்க பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.